بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இஸ்லாத்தை இறைவன் இறக்கி அருளிய விதத்திலேயும் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலேயும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தெரிந்து கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை இறுதி மூச்சு வரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மார்க்க சட்டங்களை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தர்மமும் அதன் சிறப்புங்களும் என்ற தலைப்பின் கீழ் இறைவன் தந்த சட்டங்களையும் இறை தூதர் சொன்ன செய்திகளையும் நாம் அறியவிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக நம்முடைய மார்க்கம் இவ்வுலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்ற ஈருலக வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டாலும் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்பது மறுமைதான் என்று குறிப்பிடுகிறது. அந்த நிலையான மறுமை வாழ்க்கைக்காக நாம் இந்த உலகத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்கு இறைவன் பல்வேறு அறிவுரைகளை தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தில் 20வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரா, யார் மறுமையினுடைய விளைச்சலை விரும்புகிறாரோ, நஸீத் லஹு ஃபீ ஹர்சிஹி, அவருடைய விளைச்சலிலே அவருக்கு நாம் அதிகப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா என்ன குறிப்பிடுகிறான்? நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே மறுமைக்குரிய பிரதிபலனை, மறுமைக்குரிய நன்மையை நாம் விரும்ப வேண்டும், அதற்குரிய முயற்சியை எடுக்க வேண்டும். அப்படி ஒருவர் மறுமையினுடைய விளைச்சலை விரும்பினால் அவருக்கு அந்த விளைச்சலை இறைவன் அதிகப்படுத்துவதாக குறிப்பிடுகிறான். அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, ஒமன்கான யுரீது ஹர்சத் துன்யா, யார் இந்த உலகத்தினுடைய விளைச்சலை விரும்புகிறாரோ, நுதீஹி மின்ஹா, நாம் அவருக்கு இந்த உலகத்திலிருந்து அதை வழங்கி விடுவோம். ஒமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் நசீப், மறுமை நாளில் இவருக்கு எந்த ஒரு பங்கும் இருக்காது என்று குறிப்பிடுகிறான். நீங்கள் இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான்? நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே மறுமைக்குரிய ஒரு முதலீடாக இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டும். மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு, மறுமையில் நாம் சொர்க்கம் செல்வதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தால் இறைவன் நம்மளுடைய முயற்சியை அதிகப்படுத்துவதாகவும், மறுமையை ஒரு பிரதானமாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த உலகத்தை மட்டும் பெரிதாக நினைத்து, உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தையும் உலகத்தில் உள்ள இன்பங்களையும் பெரிதாக நினைத்து நாம் வாழ்ந்தால் நமக்கு இந்த உலகத்திலே இறைவன் தந்து விடுவான் நாம் விரும்பியதை. ஆனால் மறுமை நாளிலே நமக்கு எதுவும் கிடையாது என்று குறிப்பிடுகிறான். அதே மாதிரி நீங்க இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். சூரா இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 18, 19 ஆகிய 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மன்கான யுரீதுல் ஆஜிலா, யார் இந்த அவசர கால உலகத்தை விரும்புகிறாரோ, இந்த உலகத்திற்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன? நமக்கு தான் இந்த உலகமெல்லாம் பெருசா தெரியும். ஆனால் இறைவனுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது இது ஒரு அவசர உலகம். யார் இந்த அவசர உலகத்தை விரும்புகிறாரோ, அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாவு லிமன் நுரீத், நான் நாடியவர்களுக்கு என்ன செஞ்சிருவேன்? அவங்க விரும்புகிற மாதிரி நான் கொடுத்துருவேன், நான் அதை அவசரமாக வழங்கி விடுவேன். சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம, ஆனால் இவர்களுக்கு மறுமை நாளில் பிறகு அவர்களுக்கு நரகம்தான் இருக்கிறது. யஸ்லாஹா மதுமூமம் மதுஹூரா, அவர்கள் அந்த நரகத்திலே இறைவனுடைய கருணையே இல்லாதவர்களாக, இழிவடைந்தவர்களாக கருகுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
அந்த 19வது வசனத்திலே சொல்லுகிறான், ஒமன் அராதல் ஆகிரத்த, யார் மறு உலக வாழ்க்கையை விரும்பி வஸஅலஹா சஇயஹா, அதற்குரிய முயற்சியையும் யார் மேற்கொள்கிறாரோ, வஹுவ முஃமினுன், ஈமான் கொண்ட நிலையில் மறுமையை விரும்பி அதற்குரிய முயற்சியை யார் இந்த உலகத்திலே மேற்கொள்கிறாரோ, ஃபஉலாயிக கான ஷஅயுஹும் மஸ்கூரா, அவர்களுடைய முயற்சி நன்றி செலுத்தப்படக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நீங்க இந்த வசனத்தை பார்த்தால் கூட நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முஸ்லிம்களாகி நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, பல்வேறு இன்பங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, இதை விட ஒரு படி மேலாக நாம் மறுமை நாளை விரும்பி மறுமை நாளிலே நாம் நன்மை பெறுவதற்குரிய முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி குர்ஆனில் உள்ள இன்னொரு வசனத்தையும் நீங்கள் பார்க்கலாம். சூரா அல் ஹஸ்ர் 59வது அத்தியாயத்திலே 18வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரையை பாருங்கள். ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லூர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த நாளிற்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கட்டும். நம்ம எல்லாத்திட்டையுமே அல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறான், இந்த உலகத்துல ஈமான் கொண்டவங்களாக நம்ம வாழ்றோமே, வாழக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அந்த நாளிற்காக மறுமைக்காக நாம் எதை முற்படுத்தி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சி நடங்கள். இன்னல்லாக ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவைகளை எல்லாம் இறைவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக சொல்லக்கூடிய கருத்து, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே மறுமைக்காக என்ன முதலீடை செய்திருக்கிறோம், மறுமைக்காக இதுவரை நாம் முற்படுத்திய காரியங்கள் என்ன என்பதை உலகத்தில் வாழும் பொழுதே நாம் கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்ப நம்ம மறுமைக்காக இந்த உலகத்திலே பல்வேறு முதலீடுகளை செய்யலாம். அதிலே மிக முக்கியமான ஒரு முதலீடு, ஒரு பக்கம் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை செய்வதை போல, இன்னொரு புறம் இறைவனால் நமக்கு தரப்பட்ட பொருளாதாரம் இருக்குமே, அந்த பொருளாதாரத்தை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் அதிகம் வாரி வழங்க நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் அது மறுமைக்குரிய முதலீடு என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில் 29, 30 ஆகிய 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லா, எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து வ அகாமு ஸலா, இன்னும் தொழுகையை நிலைநாட்டி, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரவ் வ அலானியா, இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அந்த ரிஸ்கிலிருந்து, வழங்கிய செல்வத்திலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் யார் தர்மம் செய்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை சொல்றான். முதல் விஷயம், இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதங்களை படித்து தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் செய்கிறார்களோ, இவர்கள் எர்ஜூன திஜாரத்தன் தபூர், நஷ்டமே ஏற்படாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். இந்த உலகத்தில் நம்ம தர்மம் செய்யறோம்னு வைங்க, நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசையும் இறைவன் ஒரு வியாபாரமாக குறிப்பிட்டு, அந்த வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம், இந்த உலகத்தில் பல வியாபாரம் செய்வோம், பல முயற்சிகளை எடுத்து வியாபாரம் செய்வோம், அது நம்மளை நஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளிரும். ஆனால் இந்த தான தர்மம் செய்யக்கூடிய இந்த முறை என்பது நமக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்தாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். லியுவஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதஹும் மின் ஃபضலிஹி, இறைவன் அவர்களுக்கு அவருடைய கூலிகளை வழங்குவதற்காக, இன்னும் இறைவனுடைய சிறப்பிலிருந்து அந்த மனிதர்களுக்கு அதிகப்படுத்துவதற்காக ஒரு நஷ்டமில்லாத வியாபாரத்தை தான் அவர்கள் செய்கிறார்கள். இன்னஹு கஃபூருன் ஷகூர், அந்த அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்ன, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை, நமக்கு இறைவனுடைய அருளை அதிகமாக்கி தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை, நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு பரிபூரணமான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், அதற்கு இறைவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமான அம்சம், இறைவன் நமக்கு வழங்கிய ரிஸ்கிலிருந்து, நமக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து நாம் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும்.
என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி நீங்க குர்ஆன்ல இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 133 134 ஆகிய இந்த 2 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி இருக்கணும் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். அதே மாதிரி ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து, வானங்களையும் பூமியையும் உள்ளடக்குகிற சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்குகிற சொர்க்கத்தை நோக்கியும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் என்பது இறையச்சவாதிகளுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், அந்த இறையச்சவாதிகள் எப்படி இருப்பார்கள், சொர்க்கத்தை இலக்காக வைத்து செயல்படுவாங்களே, செயல்படக்கூடிய அந்த இறையச்சவாதிகள் எப்படி இருப்பார்கள் என்று அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல் ضர்ராஇ, அவர்கள் தங்களுடைய இன்பமான நேரங்களிலேயும் செலவு செய்வார்கள், தங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பமான நேரங்களிலும் செலவு செய்வார்கள். வறுமையிலேயும் அதே மாதிரி இன்பகரமான நேரங்களிலேயும் அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த இறையச்சவாதிகளுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் சொர்க்கத்தை முன்னோக்குவதாக இருந்தால், சொர்க்கத்தை இலக்காக வைப்பதாக இருந்தால், அதற்கு இறைவன் இந்த உலகத்திலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடம், ஒரு புறம் அமல்களை செய்வதை போல, இன்னொரு புறம் இறைவன் நமக்கு தந்த பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கினால் அதுவே அந்த மறுமை நாளிற்காக நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒரு முதலீடாக இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிடுகிறது. இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த தர்மத்திற்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை பாருங்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த தான தர்ம விஷயத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதுல எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மள பெரும்பாலான ஆட்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தர்மத்தை பத்தி நம்ம கேள்விப்படும் பொழுது ஒரு பயான் பண்ணோம்னு வைங்க, அப்ப அங்க ஏதாவது ஒரு வசூல் பண்ணோம்னு சொன்னா 5 ரூபா 10 ரூபா 10 ரூபா நான் போட்டேன்ல, 20 ரூபா போட்டேன்ல என்ற அந்த 10 ரூபாவை 20 ரூபாவை ஒரு பெரிய ஒரு இதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த தான தர்மத்திற்கு வழங்கிய அந்த முக்கியத்துவத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படிக்கும் பொழுது, ஹதீஸினுடைய விளக்கங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, நாம் இன்றைக்கு தர்ம விஷயத்துல எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே நம்மை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். 2வது அத்தியாயம் சூரா பக்கரா, அதுல 267 268 ஆகிய 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அன்ஃபிகு மின் தொய்யிபாத்தி மா கஸபத்தும், நீங்கள் சம்பாதித்தவைகளில் தூய்மையானவர்களிலிருந்து நீங்க தர்மம் செய்யுங்க. ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ சம்பாதிக்கிறோமா இல்லையா? நம்மளுடைய சம்பாத்தியத்திலிருந்து தூய்மையானவைகளை நீங்கள் அல்லாஹுக்காக நீங்க என்ன செய்யுங்க? தர்மம் செய்யுங்க. அதே மாதிரி ஓ மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அருள், இந்த பூமியிலே இறைவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததிலேயும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், நீங்க அதுல மட்ட ரகமான பொருட்கள் என்ன செய்யாதீங்க? தர்மம் செய்ய விரும்பாதீங்க. வலஸ்தும்பி ஆஹிதைஹி இல்லா அன் துகுமிது ஃபீஹி, எதை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டாலே தவிர வாங்க மாட்டீர்களோ அப்படிப்பட்ட அற்பமான மட்ட ரகமான பொருட்களை அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யாதீங்க. மற்றபடி நீங்க சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து தூய்மையான பொருட்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். இந்த உலகத்தில் இறைவன் உங்களுக்காக வெளிப்படுத்தி தந்த பொருட்களில் நல்ல பொருட்கள் என்ன செய்யுங்க? செலவு செய்யுங்க. வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத், இறைவன் தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து இன்னும் சொல்றான் பாருங்க. அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் இருக்கிறானே அவன் இந்த மாதிரி நம்மள நன்மைகளை எல்லாம் பெற விட மாட்டான். நம்ம சம்பாத்தியத்தை அல்லாஹ் செலவு செய்ய சொன்னான்ல, இறைவன் நமக்கு தந்த பொருட்கள் இந்த பூமியிலேருந்து வெளிப்படுத்திய பொருட்கள் செலவு செய்ய சொன்னான்ல, நம்ம அப்படி செலவு செய்ய நினைச்சாலும் ஷைத்தான் என்ன பண்ணுவானா? யஇதுகுமுல் ஃபக்ர, அவன் உங்களுக்கு வறுமையை தான் ஏவுவான். தர்மம் செஞ்சிடாத, உனக்கு வறுமை வந்துடும், உன் குடும்பத்தில் உள்ளவங்க சிரமப்பட ஆரம்பிச்சிருவாங்க,
நீ எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு வாரி வாரி வணங்கிட்டேன்னு சொன்னால் அடுத்தவனுடைய குடும்பத்தார்கள் எங்கே போவாங்க என்று இந்த மாதிரி ஷைத்தான் நமக்கு வறுமையை தூண்டுவான். வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, இன்னும் மானக்கேடான காரியங்களை ஏவுவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்லுகிறான், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபதுலன். ஆனால் அல்லாஹுவோ தன்னுடைய மன்னிப்பைத்தான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான், இன்னும் தன்னுடைய சிறப்பை இறைவன் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹு தாலா விசாலமானவன் அறிந்தவன் என்று குரானிலே குறிப்பிடுகிறான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தர்மம் செய்யுங்க என்று ஒருபுறம் சொல்லிவிட்டு நம்மளுடைய உள்ளத்தில் ஷைத்தான் எந்த எண்ணத்தையும் போடுவானா, வறுமையை காரணம் காட்டி நம்ம நீ தர்மம் செஞ்சிடாத என்று இந்த மாதிரி ஏவுவான். ஆனால் நீங்கள் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு தர்மம் செய்யாமல் இருந்துடாதீங்க, அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய ஆட்களாக இருங்க. அப்படி தான தர்மம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பும் இறைவனுடைய சிறப்பும் இருப்பதாக அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் 64வது அத்தியாயம் 16, 17 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபத்தகுல்லாஹ் மஸ்ததஅதும், நீங்கள் நாடிய அளவு இறைவனுக்கு அஞ்சுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து நடங்க. வஸ்மஉ, இன்னும் செவியுறுங்கள். வஅதீஉ, கட்டுப்படுங்கள். வஅன்ஃபிகு, நீங்கள் தர்மம் செய்யுங்க. ஹைரன் லி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவு இறைவனுக்கு பயப்பட்டு நடங்க, கட்டுப்படுங்க, அது நல்ல செய்திகளை செவியுறுங்க, தர்மம் செய்யுங்க. இப்படி தர்மம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், ஒமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் அந்த கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கிறாரோ ஃப உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் வெற்றியாளர்கள். அப்போ ஒரு ஆள்கிட்ட கஞ்சத்தனம் இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க மறுமையில வெற்றி பெற முடியாது. அந்த கஞ்சத்தனத்திலிருந்து விலகி அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய ஆட்கள் மறுமையினால வெற்றியாளர்களாக இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான். இன் துக்ரிலுல்லாஹ கர்தன் ஹசனா, நீங்கள் இறைவனுக்காக அழகிய முறையில் கடன் கொடுங்க. அப்படி இறைவனுக்காக நீங்கள் அழகிய முறையில் கடன் கொடுத்தால் யுலாஇஃபுஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதை பன்மடங்காக பெருக்கி தருவான். வ யக்ஃபிர் லக்கும், இன்னும் இறைவன் உங்களை மன்னிப்பான். வல்லாஹு ஷக்கூருன் ஹலீம், இறைவன் நன்றி செலுத்தக்கூடியவன், சகிப்புத்தன்மை மிக்கவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான். அப்போ இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது கஞ்சத்தனத்திலிருந்து விலகி தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்து நம்ம வெற்றியாளராக ஆகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இறைவன் இந்த தான தர்மத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். நாம் ஒரு ஏழைக்கு காசை கொடுக்கும் பொழுது, அல்லது பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது, அல்லது வேற ஏதோ ஒரு உதவியை செய்யும் பொழுது, ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியை இறைவன் தனக்குரிய ஒரு கடனாக எடுத்துக்கிட்டு, இறைவன் எந்த தேவையும் மற்றவன் தானே, இறைவனுக்கு போய் நம்ம காசு கொடுக்கணுமா? இறைவனுக்கு போய் நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமா? அல்லாஹு தஆலா எந்த தேவையும் மற்றவன். இருந்தாலும் நாம் ஒரு ஏழைக்கு உதவி செய்யறதுனால, தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு உதவி செய்யறதுனால அதை இறைவன் தன்னுடைய கடனாக பெற்றுக்கொண்டு இந்த தன்னுடைய கடனிற்காக இறைவன் நன்மையை பன்மடங்காக பெருக்கி தருவதாகவும் இதற்காக தர்மம் செய்ததற்காக நம்மை மன்னிப்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு வேண்டாமா? பல மடங்கு அல்லாஹ் நன்மை உயர்த்தி தர்றானே, இந்த நன்மை நமக்கு வேண்டாமா? அதே மாதிரி பாருங்க, சூரா பக்கரா 2வது அத்தியாயத்தில் 270, 271 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின், நீங்கள் எதை தர்மம் செய்தாலும், அவ் நதர்த்தும் மின் நதரின், அல்லது நீங்கள் எதை நேர்ச்சை செய்தாலும், ஃப இன்னல்லாஹ யஅலமுஹு, அல்லாஹு தஆலா அதை அறிகிறான். நம்ம எதை கொடுத்தாலும் அதை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா. நம்ம என்ன நேர்ச்சை செய்கிறோமோ அதையும் இறைவன் அறிந்து கொண்டிருக்கிறான். ஒமாலி ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து தர்மம் செய்யக்கூடிய முறைகள் எப்படி இருக்கணும் என்பதை குறிப்பிடுறான். இன் துபுத்து சதகாத்தி, நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக கொடுக்குறீங்க, அடுத்தவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஒரு ஆள் நம்மள்ட்ட வந்து உதவி கேட்கிறாரு, ஒருவர் நம்மள்ட்ட வந்து உதவி கேட்கும் பொழுது நம்ம வெளிப்படையாக கொடுக்கும் பொழுது இதை 4 பேர் பார்ப்பாங்க, 10 பேர் பார்க்குறாங்க. அவங்க தர்மம் செய்யறதுக்கு நம்ம ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தர்மத்தை வெளிப்படையாக கொடுத்தாலும் அது அவங்களுக்கு சிறந்தது. வயின் துஃபுஹா, நீங்கள் அந்த தர்மத்தை ரகசியமாக கொடுத்து ஃபுகரா, இன்னும் அதை நீங்கள் ஏழைகளுக்காக கொடுத்தால் ஃபஹுவ கைருன் லக்கும், அதுவும் உங்களுக்கு சிறந்தது. இந்த தர்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி பிரிக்கிறான்? இந்த தர்மத்தை நீங்கள் ரகசியமாக தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடிய விதத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடாது.
அடுத்தவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கணும் என்பதற்காக நீங்க வெளிப்படையா கொடுக்க கூடாது. இப்படிலாம் அல்லாஹ் சொல்லல. இந்த தர்மத்தை நீங்க ரகசியமா கொடுத்தா அதுவும் உங்களுக்கு நல்லதுதான். அல்லது 4 பேருக்கு இது தெரிந்து அவங்களும் தர்மம் செய்வதற்கு நீங்க ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிப்படையா நீங்க தர்மம் செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு நல்லது. யுகஃபிர் அன்கும் மின் சய்யிஆத்திக்கும். இப்படி நீங்க தர்மத்தை ரகசியமாக வெளிப்படையாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய தவறுகள் இருக்குமே, அந்த தவறுகளை இறைவன் உங்களை விட்டும் நீக்கி விடுவான். நம்ம செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா. வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். நீங்கள் செய்யக்கூடியதைகள்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எனவே நீங்க தர்மத்தை வெளிப்படையாகவும் கொடுங்க, ரகசியமாகவும் கொடுங்க. இப்படி நீங்கள் தர்மம் கொடுக்க கொடுக்க ஒருபுறம் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கிறது, இன்னொரு புறம் உங்களுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இன்னும் அல்லாஹு தாலா இதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்துறான். நம்ம உசுரோடு நல்லா திடகாத்திரமா இருக்கும்போது நமக்கு பல்வேறு அறிவுரையை சொன்னான்ல, இந்த அறிவுரையை நம்ம கேட்டு நடக்காட்ட கூட கடைசி காலகட்டத்தில் இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். எப்படி ஏற்படுத்துறான்? நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். சூரா அல் முனாஃபிகுன் 63வது அத்தியாயத்தில் 10, 11 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபிலி அய்யதி அஹதுகுமுல் மவுத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி நாம் உங்களுக்கு வழங்கிய ரிஸ்கில் இருந்து நீங்க தர்மம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. எப்ப நமக்கு காசு இருக்குதோ அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வதற்குரிய வசதியை நம்ம பெற்றிருக்கிறோமோ அப்பவே கொடுத்து உதவி செய்யணும். குறைஞ்சபட்சம் அந்த மரணத்திற்கு முன்னாடி, மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வரும் நம்ம கணிக்க முடியுமா? எந்த இடத்துல மரணம் வரும்னு சொல்ல முடியுமா? எந்த நாளில் எந்த மணி நேரத்தில் மரணிப்போம்னு தெரியாது. எப்பனாலும் மரணம் வரலாம். இந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சிருங்க. அப்படி செலவு செய்யாட்ட என்ன நடக்கும்? மலக்குமார்கள் உயிரை கைப்பற்ற வருவாங்க. உயிரை கைப்பற்ற வந்துவிட்டு அப்ப அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுவான ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப். இறைவா, என்னுடைய தவணையை இன்னும் கொஞ்சம் பிற்படுத்தின நல்லா இருக்குமே, என் உசுரை நீ இப்ப எடுத்துட வேண்டாம். நீ அப்படி என்னுடைய தவணையை நீ கொஞ்ச நேரம் பிற்படுத்தினு சொன்னா அகும் மின சாலிஹீன், நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், நல்லவனாக மாறிட்டு வந்துடுறேன், அதற்குரிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு என்று மலக்குள் மௌத்து வந்து உயிரை கைப்பற்று வரும் பொழுது, ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் இருக்கிறாங்களே, அந்த வானவர்கள் நமக்கு நியமிக்கப்பட்ட நேரத்தில் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அப்ப நம்ம தர்மம் செய்யாத ஆட்களாக இருந்தால், அதுல போதிய கவனம் எடுக்காத ஆட்களாக இருந்தால் அந்த மரண தருவாயில வச்சு புலம்புவோமாம். எப்படி புலம்புவோமாம்? இறைவா, எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு, நீ கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்தா நான் தர்மம் செஞ்சிருவேன், நல்லவனாக மாறிட்டு வந்துடுவேன் என்று அந்த புலம்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை தருவானா? இனிமே இந்த நல்ல காரியத்தை செய்வதற்குரிய வாய்ப்பை தருவானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. அதற்கு அடுத்து வலையு வஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அவனுடைய தவணை வந்துருச்சு, அவனுடைய தவணை வந்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கூட பிற்படுத்த மாட்டான். ஒரு நிமிஷம் கூட பிற்படுத்த மாட்டான், 5 நிமிஷம் கூட பிற்படுத்த மாட்டான். கொஞ்சம் பிற்படுத்தினா தானே நம்ம இருக்கிற காசை கொடுத்துட்டு வர முடியும். கொடுத்துட்டு வாரன்ட்டு நம்ம அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சா கூட இறைவன் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். இறைவன் நீங்கள் செய்யக்கூடியவைகளை எல்லாம் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு சொல்லுது. நமக்கு எப்பனாலும் மரணம் வந்துடலாம், மரணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தர்மம் செஞ்சா தப்பிச்சுக்கிட்டோம். அது தர்மம் செய்யாம அந்த நேரத்தில் நம்ம புலம்பும் பொழுது நம்மளுடைய புலம்பலை கூட ஒரு பொருட்டாக எடுத்துக்கிடாம, இறைவன் நமக்கு வாய்ப்பையே தந்துடாம நாம் ஒரு கெட்டவனாக மாறக்கூடிய ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்திடுவான், அவகாசம் தராம விட்டுருதானே. அப்ப இதிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, தனவந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் குர்ஆன்ல உள்ள அம்சங்கள். இன்னும் நீங்க ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி இறைவன் குர்ஆன்ல தர்மத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை சொன்னானோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதரும் தர்மத்திற்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவத்தை தருகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1445வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அலா குல்லி முஸ்லிமின் சதகா. ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் தர்மம் செய்வது கடமை. யார் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ, அவங்க ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், எல்லா முஸ்லிம்கள் மீது தர்மம் செய்யறது கடமை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சஹாபாக்கள் இருந்து கேள்வி வருது. ஃபகாலு யா நபி அல்லாஹ்வுடைய தூதரே,
ஃபமன்லம் எஜித், தர்மம் செய்கிறது காசு இருந்தால் தானே தர்மம் செய்ய முடியும், காசு இல்லாத ஆட்களாக இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது என்று கேட்கும் பொழுது அப்போ நபிஸ்லாம் சொல்லி காட்டுறான், கால யமலுபி எதிகி, உங்கள் கையால் வேலை செய்யுங்க, நஃப்ஸஹு, அப்படி நீங்கள் கடின உழைப்பு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னா அதன் மூலம் அந்த வருவாயை நீங்களும் பயன்படுத்திக்கிடலாம், வயத்த சத்தக்கு, நீங்கள் அது தர்மமும் செஞ்சுக்கிடலாம் என்று சொன்ன உடனே அப்பவும் சஹாபாக்கள் இன்னொரு கேள்வி வருது, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அதுவும் முடியாட்ட, எங்களால் உழைக்கக்கூடிய ஒரு பருவமும் இல்லாட்ட, நீங்க அப்ப தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு உடல் உழைப்பு கொடுங்கிறாங்க, அதுவும் முடியாட்ட நீங்க நல்லதை ஏவுங்க, தீமைகளிலிருந்து விலகி கிடுங்க என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த நபிமொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்ன, ஒவ்வொரு முஸ்லிம்களது தர்மம் செய்யறது கடமை, அந்த தர்மம் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லாட்ட கூட உடல் உழைப்பையாவது செய்து நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுறாங்களே. இன்னும் இது அல்லாம தர்மம் தொடர்பான நிறைய செய்திகள் வருகிறது, இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த நாள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல மற்றவங்களை விட அதிகமாக செல்வம் வழங்கப்பட்டவர் மறுமை நாளில் நற்பலன்களில் குறைவாக இருப்பார், இல்லாமன் அழ்தாகுல்லாஹு ஹைரன், ஆன சில ஆட்களை தவிர. அல்லாஹ்